முடி கொஞ்சம் கூட கொட்டக்கூடாது, முடி நல்லா அடர்த்தியா ஷைனிங்கா கருங்கருன்னு வளரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஹேர் பேக்கை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். நீங்க இந்த ஹேர் பேக்கை 2 வாரம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது எல்லாருமே உங்களுடைய முடியை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, என்ன ஷாம்பு பயன்படுத்துறீங்க, என்ன கண்டிஷனர் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஹேர் பேக்கு. இந்த ஹேர் பேக்கை நீங்க பயன்படுத்தும் போது ஷாம்பு பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஏற்கனவே ஷாம்பு பயன்படுத்திருந்தீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய அந்த கெமிக்கல் பாதிப்புகள், அதாவது அதனால் ஏற்பட்ட அந்த கெமிக்கல் பாதிப்புகளையும் இது வந்து சரி செய்யும். தலையில வந்து அந்த பொடுகு, வறட்சி, அரிப்பு இது எல்லாத்தையுமே நீக்கிட்டு முடி உதிர்வை வந்து கம்ப்ளீட்டா நிறுத்திட்டு முடியை நல்ல பட்டு போல ஷைனிங்கா ஆரோக்கியமா வளர்றதுக்கும் உதவும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இந்த ஹேர் பேக் செய்யறதுக்கு நான் வந்து செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு 5 to 6 செம்பருத்தி பூ போல பயன்படுத்திக்கலாம். மேக்சிமம் நாட்டு செம்பருத்தி பூ கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். கிடைக்கல அப்படின்னா நார்மல் செம்பருத்தி பூ நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா ரெட் கலர் பயன்படுத்துங்க மேக்சிமம். இது வந்து அதுல அடியில் அந்த காம்பு இருக்கும்ல, அந்த கிரீன் கலர் அந்த பச்சை கலர் காம்பை வந்து நீக்கிட்டு தண்ணியில வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ வந்து முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும். நேச்சுரலான ஒரு கண்டிஷனர், ஷாம்பு அப்படின்னே சொல்லலாம். தலையில வந்து அந்த அரிப்பு, பொடுகு இதெல்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே வந்து சரி செய்திடும். முடியோட வேர்க்கால்களை நல்ல ஒரு ஊட்டச்சத்தையும் கொடுத்து முடி உதிர்வையும் நிறுத்தும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் வெந்தயத்தை வந்து முன்ன நாள் இரவே வந்து தண்ணியில ஊற வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்ல ஒரு அருமையான ஷாம்பு, கண்டிஷனர் அப்படின்னே சொல்லலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துங்க. தயிர் வந்து பயன்படுத்தும் போது ஃப்ரிட்ஜிலேருந்து நேரடியாக எடுத்து சில்லுன்னு பயன்படுத்தாதீங்க, அந்த சில்னஸ் போன பிறகு பயன்படுத்திக்கங்க. அடுத்ததான் கற்றாழை மடல் இந்த சைஸ்ல ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து உள்ள இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையும் சேர்த்துட்டு தண்ணியில எதுவுமே சேர்க்காதீங்க, நல்லா நைஸா அரைச்சு எடுத்துங்க. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைப்பட்டிருக்கு பாருங்க. இந்த மாதிரி அரைக்கும் போது அந்த தலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த திரியா இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம நல்லா உங்களுக்கு அலசறதுக்கும் சௌரியமா இருக்கும். பார்க்கறதுக்கே எவ்வளவு கலர்ஃபுல்லாகவும் சூப்பரா இருக்கு பாருங்க. இதை இப்ப நம்ம வேற ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். இதுல நீங்க தேவைப்பட்ட 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வந்து ஆலிவ் ஆயில் இருக்குல்ல, அது வந்து நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுடைய முடி ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னா இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நீங்க உங்களுடைய முடியோடைய வேர்க்கால்களில் நல்லா படுற மாதிரி தடவிடுங்க. தலையில வந்து எண்ணெய் இருக்கலாமா, ஏற்கனவே ரொம்ப அதிகமா எண்ணெய் வைக்காதீங்க, மைல்டான எண்ணெய் இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப குறைவான அளவுல எண்ணெய் வச்சுட்டு கூட இந்த ஹேர் பேக்கை நீங்க பயன்படுத்தலாம். முடி முழுவதுமே நல்லா அப்ளை பண்ணிடுங்க. முடியோட வேர்க்கால்களை நல்லா படுற மாதிரி தடவி விட்டுருங்க. அப்புறம் ஒரு பன் மாதிரி போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 to 30 நிமிஷம் மட்டும் தலையில வச்சா போதும். உங்களுக்கு வந்து சைனஸ் இல்லை உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சி ஆயிடும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டுமே வச்சா போதும், ரொம்ப நேரம் வைக்காதீங்க. அடுத்ததான் தலைக்கு குளிக்கும் போது நீங்க ஷாம்பு வந்து பயன்படுத்த வேணாம், ஜஸ்ட் தேய்ச்சிட்டு குளிச்சாலே போதும். அரிசி களைஞ்ச தண்ணி இல்லைன்னா வந்து சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணீர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கஞ்சி தண்ணீரை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தேய்ச்சி கூட நீங்க தலைக்கு குளிக்கலாம். அந்த மாதிரி நீங்க குளிச்சு பாருங்க, உங்களுடைய முடி நல்ல பட்டு போல ஷைனிங்கா இருக்கும். காஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப சில்கியா இருக்கும். முடி உதிர்வு வந்து கம்ப்ளீட்டா நின்றுடும். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே முடி உதிர்வு நின்றுடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இதை வந்து அட்லீஸ்ட் 2 முறையாச்சும் நீங்க பயன்படுத்தணும். 2 முறை பயன்படுத்தும் போது கம்ப்ளீட்டா முடி உதிர்வு இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறமா வாரத்துல ஒரு தடவை, அதாவது ஸ்டார்டிங்ல வாரத்துல 2 முறை இந்த ஹேர் பேக் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாரத்துல முடிஞ்சா ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டா உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்காது. முடியும் நல்லா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும். நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து ஷாம்பு, கண்டிஷனர் பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒரு இயற்கையான ஷாம்புவே போதும், அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும். தலையில வந்து அழுக்குகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த செம்பருத்தி பூ இருக்கு தெரியுமா, அது ஒரு நேச்சுரலான ஷாம்பு, கண்டிஷனர் அப்படின்னே சொல்லலாம். தலையில இருக்கக்கூடிய அழுக்குகள், அந்த அரிப்பு, பொடுகு எல்லாத்தையுமே நீக்கிடும். முடி நல்ல ஷைனிங்கா வளர்றத உங்களால நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். சூப்பரான ஹேர் பேக் இது, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அமேசிங்கான ரிசல்ட் வந்து கொடுக்கும். இது வந்து ஆண்கள், பெண்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.